ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான தவா ஃப்ரை பண்ணலாமா? வாங்க. கத்திரிக்காய் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணும் அந்த கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மசாலா, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி லைட்டாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கத்திரிக்காய் லைட்டாக கோடு போட்டுட்டு அதில் நல்லா மசாலாவை நல்லா தடவி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுங்க. ஊறினதுக்கப்புறமா ஒரு தவாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஊற வச்சுருக்க இந்த கத்திரிக்காவை அப்படியே உள்ளே இறக்கி விட்டு நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் ஆன வரைக்கும் விட்டுருங்க. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். எல்லாம் சாம்பார் சாதம், தயிர் சாதம் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. பிடிச்சிருந்தாலும் இப்போ நாங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.